நாம் இதுவரை விமான நிலையங்களில் தங்கம், வைரம், போதைப் பொருட்கள் கடத்துவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதைவிட பல கோடி ரூபாய் மதிப்பிலான எறும்புகளை கடத்திய ஒருவர் சுங்க இலாக்காவிடம் சிக்கி 1 வருடம் சிறை தண்டனை பெற்றுள்ளார் என்றால் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் அல்லவா? இது பற்றிய அதிர வைக்கும் பின்னணி குறித்த தொகுப்பை பார்க்கலாம். சீனாவை சேர்ந்த ஜாங் கெகுன் என்பவர் மார்ச் 10ஆம் தேதி அன்று கென்யாவின் தலைநகரான நைரோபியில் உள்ள ஜோமோ கென்யாட்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சீனாவிற்கு புறப்படுவதற்காக வந்தபோது அவரது உடைமைகளை ஸ்கேன் செய்த அதிகாரிகள் அதில் ஏதோ அசாதாரணமான ஒன்று இருப்பதை கண்டறிந்தனர். அவர் பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த தின்பண்டங்களை பிரித்து பார்த்த அதிகாரிகள் ஒரு நிமிடம் அதிர்ச்சிக்குள்ளாகினர். காரணம், அதில் இருந்தது அதிகாரிகள் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. ஒரு பார்சலுக்குள் இருந்த சோதனை குழாயில் 2238 ராணி எறும்புகள் உயிரோடு வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிகாரிகள் சற்றே கலங்கி போனார்கள். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் வாழும் மெசர் பார்பரஸ் எனும் விவசாய ராணி எறும்புகள் ஆயிரக்கணக்கில் இருந்ததைக் கண்ட அதிகாரிகள் அந்த சீன பயணியிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாம் வீட்டில் எறும்புகளை கண்டால் எறும்பு கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி அவற்றை சாகடிக்கிறோம். ஆனால் அப்படி சாகடிக்கும் ஒரு எறும்பின் விலை, அதுவும் குறிப்பிட்ட ராணி எறும்பின் விலையை கேட்டால் அதிர்ச்சி அடைவீர்கள். காரணம், அதன் விலை இந்திய மதிப்பில் 21,000 ரூபாய் என்றால் தலை சுற்றுகிறதல்லவா? ராணி எறும்புகள் தங்கத்தினாலான எறும்பு இல்லை என்றாலும் அதன் முக்கியத்துவம் அதன் விலை உயர்வை நிர்ணயித்துள்ளது. காரணம், ஒரு ராணி எறும்பை வாங்கினால் அது ஒரு சில ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான வேலையாட்களை கொண்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தருமாம். சரி, இதனால் என்ன பயன் என்றால், அதுதான் மனிதனின் புதுமையான பொழுதுபோக்காகவும் அறிவியல் பார்வையாகவும் மனித பேரழிவுக்கான காரணமாகவும் உள்ளது. உலகெங்கும் வாழும் மனிதர்கள் நாய், பூனை மற்றும் பறவைகளை வளர்த்து மகிழ்வது போல தேள், பாம்பு, எறும்புகளை வளர்க்கும் பொழுதுபோக்கில் வித்தியாசமான மனநிலையோடு தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர். எறும்புகளின் வியப்பான சமூக கட்டமைப்பை ரசிப்பதோடு ஒரு அரசுக்கு கீழ் எப்படி ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒழுக்கமாக வேலை செய்கின்றன என்பதை படிக்க ஆய்வாளர்களும் மாணவர்களும் இவற்றை வளர்ப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், மீன் தொட்டி வளர்ப்பது போல தற்போது சீனா மற்றும் ஐரோப்பாவில் எறும்புகளை வளர்ப்பது ஒரு பெரிய லக்ஸூரியாக மாறிவிட்டது. ஒரு ராணி எறும்பு 20 ஆண்டுகள் வரை வாழும் என்பதால் இது ஒரு நீண்டகால முதலீடு என்று ராணி எறும்பு ஒன்றுக்கு 21,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த சிறு உயிர்களை கொண்டு விசித்திரமான வைரசுகளை வேகமாக சமூகத்தில் ஊடுருவ செய்து ஒரு அழிவுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு புலனாய்வு அறிக்கை அதிர்ச்சிகரமான தகவல்களை தருகின்றன. இதுபோன்ற காரணங்களுக்காகவே இவற்றின் விலை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு எறும்புக்கு 21,000 என்றால் 2238 ராணி எறும்புகளுக்கான மொத்த விலை 4,5 கோடி ரூபாய் என்பதை கணக்கு போட்டு பார்த்தால் பெரும் வியப்பை ஏற்படுத்துகிறது. கென்யாவை சேர்ந்த சார்லஸ் முவாங்கி என்பவரிடம் 2238 எறும்புகளை சுமார் 84,000 கொடுத்து வாங்கிய ஜாங் கெகுன் என்ற இந்த கடத்தல்காரரை எறும்புகள் லைன் கட்டி காட்டிக் கொடுத்து விட்டன. ஒரு நாட்டின் எறும்பு இனம் மற்றொரு நாட்டிற்குள் நுழைந்தால் அங்குள்ள உள்நாட்டு எறும்புகளை அழித்துவிட வாய்ப்புள்ளது. மேலும் அங்கிருக்கும் விவசாய பயிர்களையும் காடுகளையும் இது கடுமையாக பாதிக்கலாம். மேலும் எறும்புகள் வழியாக மனிதர்களுக்கோ அல்லது மற்ற விலங்குகளுக்கோ வைரசுகள் அல்லது ஒட்டுண்ணிகள் பரவ வாய்ப்புள்ளது. எந்த ஒரு உயிரினத்தையும் முறையாக அனுமதியின்றி எல்லை தாண்டி கொண்டு வருவது அந்த நாட்டின் உயிரியல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்பதால் கென்ய நீதிமன்றம் அவருக்கு 10 லட்சம் கென்ய ஷில்லிங், அதாவது 6.5 லட்சம் அபராதமும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்துள்ளது. சமீப காலமாக இவர் மட்டுமல்ல, இதுபோன்ற எறும்புகள் கடத்தல்காரர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உலக நாடுகள் தெரிவித்துள்ளன. இந்த எறும்புகள் கென்யாவின் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் முக்கியமானவை என்பதால் அவற்றை உரிய அனுமதியின்றி வெளிநாட்டிற்கு எடுத்து செல்வதை அந்நாட்டு அரசு உயிரியல் திருட்டு என கருதி அவருக்கு இந்த தண்டனையை வழங்கியுள்ளது. 21,000 ரூபாய் லாபத்திற்காக 2,200 உயிர்களை சித்திரவதை செய்து கடத்தியவருக்கு கிடைத்த தண்டனை நியாயமானதுதான் என்கின்றனர் உயிரியல் ஆய்வாளர்கள். இனி உங்கள் வீட்டில் எறும்பு வரிசையாக போவதை பார்த்தால்
அட இதோ 21,000 ரூபாய் போகுது என்று மட்டும் நினைக்காதீர்கள். அது அதன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாதாரண உயிரினம் அழிக்கப்பட்டாலோ, நாடு விட்டு நாடு இடம் மாறினாலோ அழிவு இயற்கைக்கு மட்டுமல்ல, அதனை நாடி நிற்கும் மனித உயிர்களுக்கும் தான். உலகில் நடக்கும் இதுபோன்ற உயிரின கடத்தல்கள் கொரோனா போன்ற மனித அழிவுக்கான காரணம் என்பது மறுப்பதற்கு இல்லை. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்.